நேற்று மாலை கரூரிலே தாவேகா பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்பாவி மக்கள், பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை இறந்தது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய செய்தி. இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தமாக சார்பிலே ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மருத்துவமனைகளிலே தீவிர சிகிச்சையிலே அதிக எண்ணிக்கையில் பொதுமக்கள் இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றக்கூடிய அனைத்து உயர்வகை சிகிச்சைகளையும் அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அசம்பாவிதம், இந்த சம்பவம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதனால் நடந்தது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் பொதுமக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பல சந்தேகங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சியிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அரசினுடைய கடமை. குறிப்பாக கூட்டம் நடக்கும்போது மின்சாரம் தடைபட்டது என்று கூறுகிறார்கள். தடைபட்டதா, துண்டிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்ததில் எந்த தப்பும் கிடையாது. ஆம்புலன்ஸுங்கிறது மிக அவசியமான ஒன்று, அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதில் ஏன் சந்தேகம் வருகிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆம்புலன்ஸ் வரக்கூடாது நாங்கள் சொல்லவே கிடையாது, அவசியம். நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய பொதுக்கூட்டங்களில் கூட ஆம்புலன்ஸ் வரத்தான் செய்யுது. இப்போது இது போன்ற பல பிரச்சனைகள் இதில் இருக்கிறது. என்ன கோட்பாடுகளை தாண்டி கூட்டம் நடைபெற்றதா, அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, எந்த இடத்துல எப்படி தவறுகள் ஆரம்பித்தது, இவையெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே நேற்று இரவே தமிழக அரசினுடைய அறிக்கைக்கு முன்பே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையில் உயர்மட்ட விசாரணை வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அரசு விசாரணை அறிவித்திருக்கிறார்கள். நேர்மையான விசாரணை யாருக்கு வேண்டும், நியாயமான விசாரணை யாருக்கு வேண்டும், நடுநிலையில் இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. பலர் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோருவதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.